பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஆசையாய் தொடருகிறேன். எல்லாம் கொஞ்சம் ஆசையாக சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கறதுக்கு இல்லை, அவர் கேட்கும்படியாய் ஆசையாய் தொடருகிறேன். ஆசையாக தொடர்ற ஆண்டவரே, கண்ணை மூடி கையை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எங்களோட பேசுங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா. இது ஒரு முக்கியமான நேரம் ஆண்டவரே. ஆசையாய் அன்பாய் எங்களுடைய ஆசையாய் நாங்களும் பவுலை போல தொடர்ந்து வர, பவுலை போல நாங்களும் ஆசையாக உம்மை பின்பற்றி வர இந்த காலை வேளையில் எங்களோட இடைப்படுங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இது வசனமாக அல்ல ஆண்டவரே, வல்லமையாக வரட்டும். இது வசனமாக இல்லை ஆண்டவரே, இது ஒரு அபிஷேகமாக வரட்டும். இது வசனமாக இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையாக மாறட்டும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், இது என் வாழ்க்கையாக மாறட்டும். சொல்லுங்கள், இது என் வாழ்க்கையாக மாறட்டப்பா. இந்த பிலிப்பியர் 3:12வது வசனம் என் வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு பேசுங்க, என்னோட பேசுங்க. நானும் ஆசையாக தொடரணும் ஆண்டவரே, நானும் ஆசையாக தொடரணும் ஆண்டவரே. என்னோட ஆசையா அது மாறட்டும் ஆண்டவரே. என்னோட ஆசையா பேசுங்கப்பா, பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சந்தோஷமா பேசுகிற அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. என்னை சங்கடப்படுத்தி பேசுகிற அநேகருக்கு மத்தியில ஆண்டவரே, நான் யாரையோ ஆசையா பின்பற்றி போனேன் ஆண்டவரே. எல்லாரும் என்ன வெறுத்த போது நான் ஆண்டவரே என்னை தேடி ஆசையா என்னை பின்பற்றி வருகிறேன் ஆண்டவரே. என்னை தேடி வருகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நான் உலையான சேற்றுக்கு போன போது, சாக்கடைக்கு போன போது ஆண்டவரே, அப்பா தவறான பாவ பழக்கத்துக்கு போன போது என் பின்னால என்னை தேடி வந்தீங்களப்பா. என்ன ஆசையா தொடர்ந்து வந்தீங்களா ஆண்டவரே? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே, என்ன ஆசையா தேடி வந்தீங்களா ஆண்டவரே? எனக்காக நீர் ஆசையா சிலுவையை சுமந்தீரே ஆண்டவரே. எனக்காக நீர் ஆசையாக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தீங்களே ஆண்டவரே. எனக்காக ஆசையா இந்த மண்ணான பூமிக்கு வந்தீங்களே ஆண்டவரே. நான் ஆசையாய் தொடர, எனக்கு இப்போது கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க முடியுமோ அத்தனை பேருக்கு அந்த ஆசையாய் நிறைவேற்றுகிற, ஆசையாய் தொடருகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில் தரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மறுபடி கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஆசையாய் தொடருகிறேன். சும்மா சொல்லுங்க, ஆசையாய் தொடருகிறேன். வேதத்திலிருந்து சிலரை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தில் இன்னொரு துணை வசனத்தை நாம் பார்த்துவிட்டு இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஆசையாய் தொடருகிறேன். எல்லாம் சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்குல்ல?
பவுல் சொல்றாரு, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி. இது யாருக்குன்னா, பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் ஆசையா தொடர்றேன், நான் ஆசையா தொடர்றேன். ஊழியக்காரர் சொல்றாரு, நான் ஆசையா இயேசுவை பின்பற்றி போறேன், நான் ஆசையா ஜெபிக்கிறேன், நான் ஆசையா ஊழியம் பண்றேன், நான் ஆசையா பைபிள் படிக்கிறேன், நான் ஆசையா தேவ சமூகத்துக்கு போறேன், நான் ஆசையா ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, எபிரேயர்கள் நிருபம் 6:12, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும், எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா ஏதோ அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு சொல்லக்கூடாது. நீங்கள் யாவரும், எல்லாம் சொல்லுங்களேன், ஒரு சந்தோஷமா சொல்லுங்க, நீங்கள் யாவரும், அல்லது சொல்லுங்க, நாம் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். சொல்லுங்களேன், சொல்லுங்க, ஆசையா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சர்ச்சுக்கு வரும்போது ஆசையா தான் வந்தீங்களா, இல்லை வரலைன்னா பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்பாருன்னு வந்தீங்களா? என்ன பண்ணுறது, வரலைன்னா இவன் விடமாட்டா, எதையாவது ஒன்று நச்சரிச்சுக்கிட்டே இருப்பா, அதனால வந்துட்டேன், வாங்க வாங்க நீங்களும் சர்ச்சுக்கு வந்தால் தான் நானும் கிளம்புவேன்னு சொல்லி அப்படி கட்டாயப்படுத்துறதுனால வந்தீங்களா, இல்லை ஆசையாக வந்தீங்களா? அப்படின்னு கொஞ்சம் பேர் ஆசையாக வந்திருப்பீங்க, கொஞ்சம் பேர் ஆசை இல்லாமல் வந்திருப்பீங்க. நீங்கள் எப்படி வந்தாலும் ஆசையாய் தொடர்கிறதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆசை இல்லாமல், விருப்பம் இல்லாமல் நீங்கள் எதை செஞ்சீங்கன்னாலும், ஆலயத்தை மாத்திரம் சொல்லலை, ஊழியத்தை மாத்திரம் சொல்லலை, தேவனுடைய காரியங்களை மாத்திரம் சொல்லலை, ஆசை இல்லாமல் நீங்கள் செய்கிற வேலையாக இருந்தால் கூட அது ஒன்றும் இல்லாமல் தான் போகும். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். வேண்டா வெறுப்பா நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்கும் விரும்பி செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. வேண்டா வெறுப்பாக நான் செய்கிற எதுலையுமே எனக்கு நாட்டம் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? கட்டாயமா என்ன செய்யறது, வேற வழியே இல்லையே, கட்டாயம் வேலை செஞ்சே ஆகணும், அதனால ஒரு வெறுப்பா போய் வேலை செய்யற நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். வேற வழியே இல்லையே, சாப்பாட்டுக்கு வேற வழியே இல்லையே, வேலை செஞ்சாதான் காசு, இதுதான் எனக்கு கிடைச்ச வேலைன்னு சொல்லி வெறுப்பா போய் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் விரும்பி செய்து பாருங்கள். அந்த விருப்பங்கள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, என்னை தேவன் அழைத்த போது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் நான் என்னை விருப்பத்துக்கு, என்னுடைய விருப்பத்தை எல்லாம் சுயத்தை எல்லாம் சாகடித்து விட்டு, கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 24வது வசனம் என்ன சொல்லுகிறது? உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நான் தேவ பிள்ளை என்று சொல்லுகிறவர்களாய் இருப்பீர்களானால் ஒன்று செய்ய வேண்டும் என்று கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறீர்களா இல்லையா என்பது அதிலே விளங்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவினுடையவர்கள் என்ன செய்வார்களாம்? அடுத்தவங்க மாம்ச இச்சைகளையும், அப்படியா எல்லாம் சொல்லுங்க, தங்கள் மாம்சத்தையும் ஆதிநாச இச்சைகளையும் சிலுவையில் எடுத்து கொண்டு போய் அறையணும். சிலுவையில் அறைந்திருக்கிறீர்களா? நம்முடைய ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆசையாய் தொடர்ந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கிறோம். யாவரும் ஆசையாய் தொடர வேண்டும் என்கிற எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருமே ஆசையா போகணுமா ஆண்டவர்கிட்ட? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்முடைய ஆசைகள், நம்முடைய சுயம், நம்முடைய மாம்சீகம், நம்முடைய இச்சைகள் சிலுவையில் என்ன செய்யப்பட வேண்டும்? சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு அரைஞ்சிருக்கிறோமா இல்லையான்றதை தான் பார்க்க போறோம். 3 காரியங்கள் சொல்ல போறேன். எத்தனை காரியங்கள் சொல்ல போறேன்? வேகமாக சீக்கிரமாக சொல்லிடுவேன். வேகமாக நீங்கள் ஒரு அதிகாரம் முழுசும் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு அதிகாரம் முழுசாக படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் வேகமாக நான் சொல்கிறேன். நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். 3 நபர்களை பார்க்க போகிறோம். எதன் மேலே ஆசை வைத்து ஓடினார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, வேதத்தில் ஆசையாய் தொடர்ந்த சிலரில் ஆசையாய் தொடர்ந்த ஆகாப் ராஜா. எல்லாம் சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு?